அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் ஓக்கரா நகரை குறிவைத்து இந்தியா ட்ரோன்களின் மூலமாக தீவிர தாக்குதலை தற்போது நடத்தி வருகிறது. பாகிஸ்தானின் ஓக்கராவில் உள்ள ராணுவ குடியிருப்பை குறிவைத்து இந்தியா ட்ரோன்களை ஏவியதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் என அழைக்கப்படும் ஹார்பி ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதலானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது இந்த தாக்குதல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலையங்களை குறிவைத்து இந்தியா தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற நடவடிக்கை இன்னும் நிறைவடையவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதற்கு ஏற்ப தற்போது வரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ நிலையங்களை நம்முடைய வீரர்கள் குறிவைத்து ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும் பல இடங்களிலே தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்கொலைப்படை ட்ரோன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹார்பி ட்ரோன்கள் மிகப்பெரிய பங்களிப்பை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய ஒகாரா பகுதியிலே ஒரு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த ஒகாரா நகரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஹார்பி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக இந்த வகை ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இந்தியா பாகிஸ்தானை திக்குமுக்காட செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒகாராவில் இருக்கக்கூடிய ராணுவ குடியிருப்பு ஒன்றை குறிவைத்து இந்திய ட்ரோன்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த ராணுவ குடியிருப்பில் யாரேனும் முக்கியமான நபர்கள் இருந்திருக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நபர் யார், பாகிஸ்தானினுடைய ஒகாரா பகுதியிலே தலைமறைவாக இருந்த ராணுவ குடியிருப்புகள் இருந்த நபர் யார் என்பது தெரிய வரும். அவரை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர்களை, பயங்கரவாத இயக்கத்தினுடைய முக்கிய கர்த்தர்களாக இருந்த அந்த தளபதிகளை எல்லாம் இந்திய ராணுவம் நேற்று முன்தினம் அதிகாலையில் நடத்திய தாக்குதல் மூலமாக கொண்டிருந்தது. அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்தால் அவரை எப்படி பாகிஸ்தான் கொடி போர்த்தி அடக்கம் செய்வார்களோ அதே போன்று அந்த பயங்கரவாதிகளை அடக்கம் செய்திருந்தார்கள். அந்த அளவுக்கு பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவத்தினரும் இணைந்து செயல்படுகின்றார்கள். எனவே நம்முடைய ராணுவம் தற்போது ராணுவ குடியிருப்பை மையமாக வைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது, அதுபோன்று யாரேனும் பயங்கரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட அந்த இடத்தில் பதுங்கி இருந்திருக்கலாம். எனவே இந்தியா நடத்தக்கூடிய ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதலும் மிக 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 நுட்பமாக ஒரு ராணுவ ரகசியத்தோடு தான் இந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நகர்வையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது இந்திய உளவுப்படை. பாகிஸ்தானுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ராணுவ நகர்வுகள் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகம் தாக்கப்பட்டிருந்தது. எங்கெல்லாம் ஆயுதங்களை வைத்திருந்தார்களோ அங்கேயெல்லாம் ட்ரோன்கள் மூலமாக இந்திய ராணுவப்படை தாக்குதல் நடத்தியிருந்தது. எனவே பாகிஸ்தான் ராணுவத்தினர் முக்கியமான நபர்கள் ஒரு சில இடங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் தான் தற்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. எனவேதான் நம்மிடம் இருக்கக்கூடிய தற்கொலைப்படை ட்ரோனான ஹார்பி ட்ரோன்கள் பாகிஸ்தானில் நாம் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை தேடி சென்று அவற்றின் மீது விழுந்து வெடித்து சிதறி அங்கிருக்கக்கூடிய நபர்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானின் ஒகாரா என்பது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். அங்கு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ குடியிருப்பிலே இந்திய ட்ரோன்களான ஹார்பி ட்ரோன்கள் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றன என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் இன்று அதிகாலை முதலே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலைகளை குறிவைத்து நம்முடைய பீரங்கி படையணி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டு வருகின்றன. ஒரே நொடியிலே அந்த கட்டடங்களை அடித்து முழுவதுமாக தரைமட்டமாக்கக்கூடிய நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மற்றொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் இன்னும் முடியவில்லை. கராச்சியோடு, இஸ்லாமாபாத்தோடு, ராவல்பிண்டியோடு அந்த தாக்குதல் முடியவில்லை. அவற்றையும் கடந்து ஒகாரா நகரத்துக்குள்ளே இந்திய ட்ரோன்கள் தற்பொழுது வரை உலவிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய வான்வெளி முழுவதுமாகவே இந்தியாவினுடைய ட்ரோன்கள் உலவியபடி இருக்கின்றன. எங்கெங்கு நகர்வுகள் இருக்கின்றன, ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தளவாடங்களை எங்கேயெல்லாம் பாகிஸ்தானியர்கள் பதுக்கி வைக்கின்றார்கள், இந்தியாவின் தாக்குதலுக்கு பயந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்த முக்கிய தளபதிகள், பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் எங்கெல்லாம் தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்பதை உளவுத்துறை மூலமாக கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து ஹார்பி என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலைப்படை ட்ரோன்கள் மூலமாக
இந்தியா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் கடந்த 2 நாட்களாகவே ஆங்காங்கு திடீர் என வெடியோசை கேட்டபடி இருக்கின்றது என்ற தகவலை பாகிஸ்தானிய மக்கள் சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒகாரா என்று சொல்லப்படக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் இந்த ஒரு முக்கியமான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. ட்ரோன்கள் மூலமாக ஒகாரா என்கின்ற ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நகரத்திலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.